மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலிலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். இன்னொன்று அமைச்சர் அவர்கள் நீங்க நல்லா தான் பதில் சொல்றீங்க, ரொம்ப சின்ன வயசா நல்ல பதில் சொல்றீங்க. ஆனா போகிற போறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல விளக்கமாக சொன்னார்கள். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள் கூட இந்த அரசு என்பது மதுவிலக்கு எதிர்ப்பான அரசா, இதை நிறுத்தப் போகிறா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், வருமானம் அது கூடியிருப்பது என்பது பல்வேறு வகையில் நாங்கள் லீக்கேஜ்லாம் நீத்திருக்கிறோம், அதனால தான் வருமானம் மொழிய. ஆனால் இந்த அரசு என்பது மது கொள்கைக்கு எதிரான அரசு என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் மூலமாக அவரிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த கடைகளை நீ குறைக்க போறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நான் குறைப்போம் என்று நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 717 ஏற்கனவே நான் குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எந்தெந்த மாவட்டத்தில் எந்த கடையை குறைச்சாங்கன்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. நீங்க சொல்றீங்க நம்பர் வந்தது, நாங்கள் ஆன்லைன்ல போட்டிருக்கிறோம் அப்படின்ற நிலைமை அல்ல. லோக்கல் இருக்கிற எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இல்லை. ஏன்னா அதுவும் தேவை. நீங்கள் சொல்லுவதை போல ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்ப சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலிலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். பேசுங்க. நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவங்கெல்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுக ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன், டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார், இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செத்து விடுவான் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது, வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால ஏற்கனவே நீங்க அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்ப நீங்க அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்க நல்லா தான் பதில் சொல்றீங்க, ரொம்ப சின்ன வயசா நல்ல பதில் சொல்றீங்க. ஆனா போகிற போறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்றேன். ஊழல் யார் பேசினாலும் சரி அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தில் தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தாதானே நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல் சொன்னா உங்ககிட்ட கூட கொடுக்கின்ற சான்று யாரா இருந்தாலும் சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது.